இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த அருமையான வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகத்துவம் என்ன, அவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியாய் வழி நடத்துகிறார், அவருடைய வார்த்தை கொண்டு எப்படி நம்மோடு கூட பேசுகிறார், அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 1 வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போங்கள். தேவனுடைய வார்த்தையை சற்று ஆழமாக நாம் தியானிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் மோசேயை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும். அந்த வார்த்தையினுடைய பதத்தை நாம் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அழைத்து செல்ல சொன்னது தேவனாகிய கர்த்தர். எகிப்திலே 420 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்டு கிடந்ததான ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்குகிறார். அப்படி கண்ணோக்கும் பொழுது இந்த அடிமைத்தனத்தில் இந்த விலங்கை உடைத்து போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினபடியினால் மோசே என்கிற ஒரு மனிதனை எழுப்புகிறார். மோசேயோடு பேசி கர்த்தர் என்ன செய்கிறார்? எகிப்திலிருந்து ஜனங்களை புறப்பட பண்ணுகிறார். கர்த்தர் தான் புறப்பட பண்ணினார். கர்த்தர் தான் போக சொன்னார். தேவன் சொன்னபடி எகிப்திலிருந்து மோசேயை கொண்டு ஏறக்குறைய 6 லட்சம் ஜனங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் சேர்ந்து ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு திரளான கூட்டத்தை தேவன் ஒரு தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு அவர்களை அழைத்து போகிறார். அந்த இன்னொரு தேசம் என்பது தேவனாகிய கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். தேவன் அசைவாடின தேசம். தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு தேசம். அங்கே பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு நல்ல தேசத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அடிமையின் தேசத்திலிருந்து விடுதலையின் தேசத்திற்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாக மோசேக்கு கட்டளையிடுகிறார். அப்படி கட்டளையிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். நான் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, நான் வாக்குத்தத்தத்தின் தெய்வம். நான் வாக்குத்தத்தம் பண்ணினால் அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். நீங்கள் என்றைக்கும் சோர்ந்து போகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி, கண்ணீர் வடிக்காதபடிக்கு வாக்குத்தத்தத்தை
நிறைவேற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற உறுதியோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பிடித்துக் கொள்ளும்படியாக, அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஓட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் உன்னுடைய முற்பிதாக்களுக்கு உன்னோடு உன்னுடைய சந்ததிக்கு நான் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து வைத்திருக்கிறப்பா. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக என்ன செய்கிறேன்? பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஸ்தோத்திரம் தேசத்திற்கு போங்கள், அந்த தேசத்திற்கு நீங்கள் போங்கள் என்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அந்த இடத்துல பட்ட பாடுகள், அவமானத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல பட்ட நிந்தனைகள், கூக்குரல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கே பார்த்திருக்கிறார். அதை பார்த்தவுடன் தேவன் அதை பார்த்து சும்மா இருக்கவில்லை. ஏறக்குறைய 420 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்டு கிடந்ததான ஜனங்களுடைய அந்த விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற தெய்வமாய் கர்த்தர் இருந்தார். அந்த பெரும் கூட்டத்தை வழிநடத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் மோசேயை தலைமையேற்று நடத்தும்படியாக தெரிந்து கொண்டு, மோசேயை தெரிந்து கொள்ளும் பொழுது கூட குறையுள்ள ஒரு மனிதனை கொண்டு நிறைவான காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தேவன் நினைவுபடுத்துகிறார். இங்க பாருப்பா, நான் உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி உன்னுடைய முற்பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். அந்த தேசத்திற்கு நீங்க போக வேண்டும். நீங்க இருக்கிற இடம் இதுவல்ல, நீங்கள் இருக்கிற இடம் இதுவல்ல, நீங்கள் விழுந்து கிடக்கிற இடம், சிறைப்பட்டு கிடக்கிற இடம், அடிமைப்பட்டு கிடக்கிற இடம், கண்ணீர் வடிக்கிற இடத்தை நீங்கள் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். இது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. மாறாக இந்த இடத்திலிருந்து மறுபடியும் ஒரு புதிய இடத்திற்கு நான் உங்களை அழைத்து செல்ல போகிறேன். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை, மறுபடி 2வது வசனத்தை வாசிங்க. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொன்னால் உங்களுக்கு எதிரிட்டு வருகிறதான எல்லா ஆபத்து இருக்குதல்ல, பிரச்சனை நிறைந்திருக்குமல்ல, எதிராளிகள் சூழ்ந்து வருவாங்கல்ல, அவர்களை நீங்க போய் சேருவதற்கு முன்பதாகவே நான் ஒரு தூதனை அனுப்புவேன். அவர்கள் சென்று உங்கள் வழிகளில் எந்த பிரச்சனையும், எந்த தடைகளும், எந்த போராட்டமும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார் என்று சொன்னால், ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்வார் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கிருபை வைத்திருப்பார் என்று சொன்னால், நாம் கடந்து போகும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிறதான எல்லா எதிரியின் தடைகளையும் முறியடித்து போடுவதற்கு நமக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி போடுவார். ஆமென். ஒரு தூதனை அனுப்பி போடுவார். நம்முடைய கால்கள், நம்முடைய பாதங்கள் வழியிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, நம்முடைய பாதங்கள் இடறி விடாதபடிக்கு,
நம்முடைய பிரயாணங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, நாம் எந்த இடத்திலும் கவலைப்பட்டு நிற்காதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் முன் குறித்து ஆயத்தமாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கீழே பாருங்க, வசனம் சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆனாலும். கவனிங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் இது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக வாழும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை நமக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் ஆனாலும் அப்படி என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன். கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, என்னுடைய சமூகம், என்னுடைய பிரசன்னம் உங்க முன்னாடி வராதபடி நான் எப்பொழுதுமே எச்சரிக்கையா இருப்பேன். கர்த்தர் சொல்றாரு, நான் வழியிலே உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு. ஏன் நிர்மூலம் பண்ணுகிறார்? எனக்கு ஒரு ஆச்சரியம் இந்த வார்த்தையை வாசித்த பொழுது. ஆண்டவர் தான் அடிமைத்தனத்திலிருந்து வேறு பிரிக்கிறார். ஆண்டவர் தான் என்ன செய்கிறார்? பாலும் தேனுகிற ஓடுகிற கானானுக்கு அழைத்து செல்லுகிறார். ஆண்டவர் தான் 430 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த அடிமைத்தனத்தை உடைக்கிறார். ஆண்டவர் தான் அந்த ஜனங்களை வழிநடத்த ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறார். தேவன் தான் தன்னுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததான அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தான் முற்படுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நாம் செல்வதற்கு முன்பதாகவே அங்கே இருக்கிறதான கானானியர்களை, எமோரியர்களை, ஏத்தியர்களை, பெர்சியர்களை, எபூசியர்களை எல்லாரையும் துரத்தி விடுகிறார். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த தடை இருக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த கர்த்தர் தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பதாக வந்து உங்களை நிர்மூலமாகாதபடி நீங்க எச்சரிக்கையா இருங்க. என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்கும் தேவன் கொடுத்த கட்டளைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் நடந்து வருவதற்கும் இடையில ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் வந்தா நிர்மூலமாயிடும், என் சமூகம் வந்தா நிர்மூலமாக கூட அந்த சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். வராதபடிக்கு என்ன செய்ய, உங்கள் நடுவிலே நான் செல்ல மாட்டேன். கீழே சொல்றாரு பாருங்க, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆண்டவர் பல ஆண்டுகள் வடித்த கண்ணீரை பார்க்கிறார். ஆண்டவர் பல ஆண்டுகள் நம்முடைய சிறையிருப்பை பார்க்கிறார். ஆண்டவர் பல ஆண்டுகள் நாம் விழுந்து கிடப்பதை பார்க்கிறார். பல ஆண்டுகள் நாம் சிறைப்பட்டு கிடந்ததை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து நன்மை செய்ய நமக்கு உதவி செய்த தெய்வத்தை, நமக்கு முன்பதாக எந்த எதிரி நிற்கக்கூடாது என்று சொல்லி நினைத்த தெய்வத்தை பல நேரத்திலே துக்கப்படுத்தி விடுவதனால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதனால் ஆண்டவர் கீழே என்ன சொல்கிறார்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். வாசிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமா பாருங்க. தம்பி எல்லாரும் இந்த வார்த்தைகளை கவனிங்க. 4வது வசனத்தை வாசிங்க. துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, ஒரே துக்கம். அழைத்தது ஆண்டவர் அல்ல, என்னை கொண்டு வந்தது ஆண்டவர் அல்ல, என்னை நடத்தி செல்வது தெய்வம் அல்ல, நான் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி குறிப்பறிந்து சொன்னது தெய்வம் அல்ல, நான் என்ன செய்ய வேண்டும்,
வழியிலே விழுந்து போகாதபடி, அழிந்து போகாதபடி நான் காப்பாற்றும்படியாக தூதனை அனுப்பின தெய்வம் அல்ல. இப்பொழுது தெய்வம் என்ன சொல்லுகிறார்? என்னை பார்த்து எனக்கு ஒரு பெயரை வைக்கிறார், எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகளுடைய பரதவிப்பு, எத்தனை ஆண்டுகளுடைய சிறையிருப்பு, அதை விடுவித்துக் கொண்டு வருகிற தெய்வம் இன்றைக்கு நம் மீது சில கோபத்தை வைத்திருக்கிறார். என்ன கோபம்? நான் உங்களுக்கு முன்பதாய் கடந்து வந்தால் நிர்மூலமாகி விடுவீர்கள், அதனால நான் வரமாட்டேன். ஆமென். அதனால நான் வரமாட்டேன். ஆனா நம்மை பார்த்து தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறீங்க. ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த வசனத்தை பாருங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இப்படி சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய காதுகளிலும் தங்களுடைய சரீரத்தில் போட்டுக் கொண்டிருந்ததான ஆபரணங்களை கழற்றுகிறார்கள். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க 5வது வசனம். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலமாக்குவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லி இருந்தார். எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. தேவனுடைய கோபம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேலே வருகிற கோபத்தை கர்த்தர் ஆற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி விட்டு மறுபடியும் சொல்லுகிறார், ஒரு நிமிஷத்திலே உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஒரு செகண்ட்ல தேவனுடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை உண்டு. தேவன் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அதனால சொல்றாரு, நீங்கள் உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்க, கழட்டி போடுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை விட்டு விடுங்க. நாம் எதையோ விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த அருமையான வேளையில ஒரு வாக்குத்தத்தத்தை கொண்டு நம்மோடு இடைப்படுகிறார். இத்தனை ஆண்டுகள் நாம் விட முடியாத ஏதோ ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, அதை கர்த்தர் உணர்த்துகிறார். விட்டு விடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. விட்டு விடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சரியாய் நீங்கள் வேதத்தில் உறுதியாய் இருக்கணும். வேதத்தை வாசிக்க சொல்லும் பொழுது அந்த வேதத்தை வாசிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, அதை கழட்டி போடுங்கள். பல நேரத்தில் அப்படி செய்ய வேண்டியதை கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில தவறுகள், சில மீறுதல்கள், சில ஸ்தோத்திரம் சரிபடுத்த வேண்டிய சில காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஊழியக்காரன் மூலமாக சில காரியத்தை உங்களுக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. அப்படி உணர்த்தும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அதை கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். நமக்காகத்தான் நம்முடைய ஊழியக்காரர், நமக்காகத்தான் நம்முடைய தேவ மனிதன் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு எச்சரிக்கையை கர்த்தரே கொடுக்கிறார். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அப்படி செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கர்த்தரே கொடுத்து, ஆண்டவர் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்ல ஒரு வீட்டில் இருக்கணும், நீங்க நல்ல ஒரு தேசத்துல குடியிருக்கணும், நீங்க நல்ல விதமா போய் சேரணும். நமக்கு குடியிருக்கிற தேசத்தையும் கொடுத்துட்டாரு, அங்கே வீட்டையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு, அங்கே நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார், பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, வழியில் அழிந்து போகாதபடி தூதனை அனுப்பிட்டாரு. அப்ப எல்லா நன்மை செய்த தேவனிடத்திலே
சில நேரத்திலே வணங்கா கழுத்துள்ளவர்கள் போல் இருக்கும் பொழுது அதையும் கர்த்தர் உணர்த்துகிறார். இந்த சமயத்துல நான் வந்தா நீங்க அழிந்து விடுவீர்கள். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா என்ன செய்யுங்க, நீங்க உங்களுடைய காதுகள், அதாவது என்ன செய்ய வேண்டும், நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள். சில நேரத்தில் எதை கலட்டணும் எதை விட்டுவிடணும் நம்முடைய இருதயத்திற்கு தெரியும். அல்லேலூயா. அதை செஞ்சா கர்த்தர் மறுபடியும் மனம் இறங்குவார். என்ன நடக்கிறது? 6வது வசனம், ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேத் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலட்டி, பயம் வந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஓ, ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்காதபடினா, சில காரியத்தை நம்ம உணர்த்தாதபடி, நம்ம உணர்ந்து கொள்ளாதபடிக்கு இருக்கிறபடினால்தான் தேவ கோபாக்கினை என் மீது வருகிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு இப்பொழுது நடுங்குகிறார்கள். ஒரே மலையர்களை வந்த பொழுது என்ன செய்தார்கள்? தாங்கள் அணிந்திருந்த ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். போட்டுட்டு என்ன நடக்கிறது? பெயர்த்து அது பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசாரிப்புக்கு கூடாரத்திற்கு போவார்கள். மோசே என்ன செய்தார் தெரியுமா? இந்த ஆபரணங்களை ஒரே மலையர்களே அவர்கள் ஆபரணங்களை கலட்டி போட்ட பின்பு அவர்கள் குடியிருந்த அந்த இடத்தை பெயர்த்து கொண்டு போய் என்ன செய்கிறார்? பாளையத்திற்கு புறம்பே, ஊருக்கு வெளியே ஒரு புறம்பான இடத்திலே, ஒதுக்குப்புறமான இடத்திலே தேவனுக்கென்று ஒரு கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று ஆசாரிப்பு கூடாரத்தை, டேபர்னேக்கல், அல்லேலூயா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அவர் போட்டு வைத்தார். ஆசாரிப்பு கூடாரம் தேவனுடைய ஆலயம், தேவன் கிரியை செய்கிற இடம், தேவன் பேசுகிற இடம், தேவன் மகிமையாய் இறங்கி வருகிற இடம், தேவன் தன்னுடைய மகத்துவத்தை காண்பிக்கிற இடம் ஆசாரிப்பு கூடாரம். அந்த இடத்திற்கு என்ன செய்வார்கள்? கர்த்தரை தேடுகிறவர்கள் கடந்து செல்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம், என் தெய்வத்தை தேடும்படி, என் தெய்வத்துடைய சத்தத்தை கேட்கும்படி. அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய வார்த்தை என்ன? அவருடைய சத்தம் என்ன? எதற்காக என்னோடு பேசிக் கொண்டிருக்கா? இதை கேட்கும்படி தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்திற்கு, ஆசாரிப்பு கூடாரத்திற்கு கடந்து வருவார்கள். மோசே கூடாரத்திற்கு போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்திற்கு பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே என்ன செய்ய பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். அல்லேலூயா. மகிமையின் தேவன், மேகமாய் இறங்கி வருகிற தேவன், மேகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவன் மோசே அந்த கூடாரத்திற்குள், ஆசாரிப்பு கூடாரத்திற்கு கடந்து சென்றவுடனே ஆண்டுடைய மகிமை மேகமாய் வந்து மோசேயை மூடிக்கொண்டது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகளுக்கு மேலாக தேவன் தன்னுடைய மகிமையினால் மூடிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவேதான் நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அமரணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். இந்த இடத்துல மகிமை இறங்கி கொண்டே இருக்கும், இந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கும், இந்த இடத்துல கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டே இருக்கும். அவர் உங்களோட இடைப்பட்டு பேசிக்கொண்டே இருப்பார். அவருடைய வல்லமையினால் உங்களுடைய முகம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அவருடைய வல்லமை உங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கு. உங்கள் பாவங்கள் சுத்திகரிக்கப்படும், உங்களுடைய வியாதிகளை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். இது தேவன் வாசம் பண்ணுகிறதான ஆசாரிப்பு கூடாரமாய் இருக்கிறது. இந்த கூடாரத்திற்கு வருகிறவருக்கு மேலாக தேவன் தன்னுடைய மகிமையை மேகமாய் இறக்கிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா.
என்ன நடக்கிறது? அந்த இடத்திற்குள்ளாக மோசே உள்ளே சென்ற உடனே கர்த்தர் பேச ஆரம்பித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்திற்குள் எந்த ஒரு பிள்ளைகள் வருகிறார்களோ அவர்களோடு கர்த்தர் பேச ஆரம்பித்து விடுவார். ஏன் என்று சொன்னால் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக வருகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக ஆண்டுடைய வல்லமை ஊற்றிக்கொண்டே இருப்பார். கர்த்தர் பேச ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் பேச ஆரம்பித்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகளை கூடாரத்தின் வாசலுக்குள்ளாக, அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளாக மோசே சென்றவுடனே கர்த்தர் பேச ஆரம்பித்து விட்டார். யாருக்காக பேசுகிறார்? மோசேயோடு கர்த்தர் யாருக்காக? தன்னுடைய ஜனங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வாசித்து பாருங்க 10வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் மேக சம்மம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ மோசே கூடார வாசலுக்குள் பிரவேசித்து போவதை பார்க்கிறார்கள். மேக ஸ்தம்பம் அங்கே இறங்கி வருகிறது. இவர்கள் தங்களுடைய கூடார அந்த வாசலில் நின்று அதை பார்க்கிறார்கள். பார்த்த பொழுது மோசேயோடு கர்த்தர் என்ன செய்கிறார்? மோசேயோடு கர்த்தர் எப்படி இடைப்படுகிறார்? அங்கே அந்த வசனத்தை பார்க்க முடியும். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் பேச முடியும். தேவனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் விருப்பப்படி ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களோடு மட்டும்தான் கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. மோசேயோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். எப்படி பேச ஆரம்பித்தார்? ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த பின்பு என்ன செய்கிறார்? பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, மோசேயோடு யோசுவாவும் இணைந்து கொண்டு தேவனுடைய அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே போகாதபடி. ஆசாரிப்பு கூடாரம் என்பது தேவனுடைய ஆலயம். அங்கே எப்பொழுதும் 24 மணி நேரமும் ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். தேவனுடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கும். தேவனுடைய ஆளுகை கடந்து வந்து கொண்டே இருக்கும். தேவன் தன்னுடைய அக்கினியை ஊட்டிக் கொண்டே இருப்பார். ஆகவேதான் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து உபவாசிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து உபவாசிக்கும் பொழுது உங்களை கட்டி வைத்திருக்கிறதான பொல்லாத சத்துருவின் கட்டுகளை கர்த்தரே உடைத்து போடுவார். அந்த விலங்குகளை கர்த்தரே அழித்து போடுவார். நீங்கள் தேவனுடைய பாதத்தில் வந்து கண்ணீரோடு பயத்தோடு நடுக்கத்தோடு அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே உறவாடுவார். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததும் என்றும் தேவரீர் சொன்னது உண்டு. நீங்க தான் ஆண்டவரே சொன்னீங்க. நீங்க தானே வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க. இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போன்னு சொன்னீங்க. என்ன செஞ்சீங்க? இன்னார் என் கூட யார் யாரெல்லாம் அனுப்புவேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். சில காரியம், சில ரகசியம் உங்களுக்கு தெரியாது. எப்பொழுது என்ன நடக்கும் என்பது உங்க வாழ்க்கையில அடுத்த நொடியில் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனா அதை அறிந்து வைத்திருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், அடுத்த ஆண்டு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர்
கர்த்தர் எனக்கு என்ன அதை செய்யும்படி நான் உண்மையாய் இருக்கிறேன். கர்த்தர் சொன்னதை செய்யறது தான் என் வேலை. ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருந்தால் ஸ்தோத்திரம், என்னுடைய கண்களில உனக்கு கிருபை கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருப்பார் என்று சொன்னால் ஆண்டுடைய கண்களிலிருந்து நிச்சயம் உங்களுக்கு கிருபை கிடைக்கும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் மாறாத தேவன், ஆண்டவர் கைவிடாத தேவன், உங்களை அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப மோசே சொல்றார், ஆண்டவரே நீங்க என்ன பெயர் சொல்லி அழைச்சிட்டீங்க, உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சது, நீங்க தான் இந்த ஜனங்களை அழைச்சிட்டு போக சொன்னீங்க, என் கூட யார் யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் நீங்க சொன்னதை நான் அப்படியே 100% அடிபடுகிறேன், கீழ்படுகிறேன், நீங்க சொன்னதை கேட்பதுதான் என் வேலைன்னு சொல்லிட்டு மோசே சொல்லுகிறார். சொல்லிட்டு கீழே சொல்றாரு பாருங்க, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். மோசே கதறுகிறார் தேவ சமூகத்திலே, ஆண்டவரே இவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு கொடுத்திருக்கீங்க, இந்த ஜனங்களை வழி நடத்தணும். ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள், அப்ப அவருடைய குடும்பங்கள், அவருடைய குழந்தைகள், அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் தேவ பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 20 லட்சத்துக்கு மேல் என்று சொல்லி. இவ்வளவு பெரிய கூட்டத்தை என்ன நம்பி, நான் தகுதி இல்லாத மனுஷன், நான் எந்த விதத்திலும் எனக்கு எந்த ஒரு ஞானமும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை, குறைவுள்ளவன், ஆனால் என்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டீங்க, இப்போ எனக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்துனீங்க, என் பாதைகளை செவைப்படுத்துறீங்க, எனக்கு முன்பாக நீங்க கடந்து செல்றீங்க, இந்த தகப்பனோடு வர்றீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன். கீழே சொல்றாரு, உங்க கண்களில எனக்கு கிருபை கிடைத்ததானால் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாங்க, எனக்கு வழியை தெரியப்படுத்தும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நீங்க நினைத்தருளோ, ஒருத்தர் கூட நீங்க கைவிடக்கூடாது ஆண்டவரே, ஒருத்தரை கைவிடக்கூடாது. ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் தனக்கு கொடுத்த பொறுப்பிலே, தனக்கு கொடுத்த ஊழியத்திலே, தனக்கு கொடுத்த ஆடுகளுக்கு மேலாக எப்பொழுதும் கரிசனை உள்ளவராய் இருப்பார்கள். அல்லேலூயா. என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆடு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை சரியாய் மேய்ப்பதற்கு ஒரு மேய்ப்பனை கர்த்தர் சரியாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உங்க மேய்ப்பன் வந்து நிற்பார், உங்கள் ஊழியக்காரன் வந்து நிற்பார். நீங்கள் அழும் பொழுது அழுவதற்கும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உங்களோடு கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் மகிழ்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஊழியக்காரன் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டே இருப்பார். அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு சரியாய் செவி கொடுக்க வேண்டும். ஆமென். கீழே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 14வது, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருவேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தேவன் குறைவை வைத்தது கிடையாது. ஒரு நாளும் குறை வைக்காத தேவன், ஒரு நாள் விட்டு விலகாத தேவன். கர்த்தர் சொல்றாரு, மோசே நான் தான் உன்னை அழைத்தேன், என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என்னுடைய கண்களில் கிருபை கிடைத்தது மட்டுமல்ல, நான் என்ன செய்வேன், உனக்கு முன்பதாக தூதனை அனுப்புவேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். மோசே மோசே என்று சொல்லி நான் உன்னை கூப்பிட்டு இந்த பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். நான் இப்பொழுது என்ன செய்ய தெரியுமா, உனக்கு முன்பதாக என்னுடைய சமூகம் செல்லும். ஆமென். நீங்க இந்த பெரிய பாலைவனத்திலே, வனாந்தரத்திலே நடப்பதை கர்த்தர் அறிவார். பல நேரத்திலே பண பிரச்சனை என்கிற வனாந்தரம் இருக்கும். பல நேரத்திலே எதிரிகள் என்கிறதான துஷ்ட மிருகங்கள் இருக்கும். பல நேரத்தில் வியாதிகள் என்கிறதான பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும்.
பல நேரத்தில் ஸ்தோத்திரம், அவமானம், நிந்தனை என்கிறதான மரண கட்டுகள் நிற்கும். இதை கடந்து போவதற்கு கர்த்தர் வழி சொல்லி கொடுக்கிறார். என் சமூகம் உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லும். ஆமென். வழியை பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்காதீங்க. இந்த வழிகளை நான் சபைப்படுத்தும்படியாக உனக்கு முன்பதாய் நான் கடந்து செல்வேன். உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். அங்கங்க நீ சோர்ந்து போயிட்டு உன்னுடைய பிரயாணத்துல பல நேரத்தில் சோர்ந்து நீங்க அப்படியே விழுந்து போடுறீங்களே. பல நேரத்தில் சோர்வு வந்து ஜெபிக்க முடியாதபடி கண்ணீர் வடித்து, பல நேரத்தில் பின்மாற்றமாகி, பல நேரத்தில் விசுவாசம் குலைந்து போய், பல நேரத்தில் அவமானத்தினால் எத்தனை தான் நான் ஜெபிப்பது என்று ஒரு விதமான மனச்சோர்வு வருகிறல. அந்த நேரத்தில் எல்லாம் நான் கடந்து வந்து உன் இருதயத்திற்கு இளைப்பாறுதலை தந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. நீ பயப்படாதே. கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எப்படி சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க மோசே. ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. தகப்பனே, நீங்க தான் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. உங்க கண்களில் கிருபை கிடைச்சது. பெயர் சொல்லி அழைச்சிங்க, தூதனை அனுப்பிச்சிங்க, ஒரு தேசத்தை கொடுத்தீங்க, ஆசீர்வாதம் நிறைந்த இடத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. அந்த இடத்துக்கு நான் போகணும். போகும் பொழுது பிரச்சனை இருக்கு. வணங்க கழுத்துல ஜனங்களாகத்தான் இருந்தாங்க. ஆனா நீங்க சொன்ன உடனே அந்த ஜனங்கள் தங்களுடைய ஆபரணத்தை கழட்டி போட்டாங்க. எதை விட்டுடணுமோ அதை விட்டுட்டாங்க, எதை செய்யணுமோ அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுது நீங்க போகலின்னு சொன்னா, உங்க சமூகம் போகலின்னு சொன்னா, என் ஜனங்களை நீங்க அனுப்பாதிருங்க. மோசே கதறுகிறார், கெஞ்சுகிறார். கீழே என்ன சொல்லுகிறார்? என்ன, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் சோரம் போவதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு முறை விழுந்தால் கூட மறுமுறை தூக்கி எடுத்து உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தெய்வம் இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளது. இந்த வார்த்தைகள் ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு சத்தியம் நிறைந்ததாய் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் விசேஷித்தவர்கள். உங்க கண்களில் கிருபை கிடைச்சதுனால நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆமீன் சொல்லுங்க. உலகத்துல விழுந்து கிடந்தோம், உலகத்துல சோர்ந்து போய் கிடந்தோம், எல்லாரால் அவமதிக்கப்பட்டு கிடந்தோம், எல்லாரால் கைவிடப்பட்டு கிடந்தோம். என்னைக்கு உங்க கண்களில் இருந்து எனக்கு கிருபை கிடைச்சதோ அன்றைக்கு நான் விசேஷிக்கப்பட்ட ஆவியை உடைய மனிதனாக நீர் என்னை மாற்றிவிட்டேன். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆமென். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிரியை செய்தார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிரியை செய்தார். பின்னும் 21வது வசனத்தை வாசிங்க. என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போக மட்டும் நான் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இந்த வனாந்தரத்தில் நீ நடந்து போவதை கர்த்தர் அறிகிறார். இந்த வியாதியின் மத்தியிலே நீங்கள் கடந்து போவதை கர்த்தர் அறிகிறார். இந்த தோல்வியின் மத்தியிலே நீங்கள் கடந்து போவதை கர்த்தர் அறிகிறார். இந்த பண பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் கடந்து போவதை கர்த்தர் அறிகிறார்.
அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. கர்த்தரே உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தம் என்ன? என்னுடைய கரத்தினால் உன்னை நான் மூடப் போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருப்பார் என்று சொன்னார். உங்களை தன்னுடைய கரத்தினால் மூடி ஆசீர்வாதமாய் நடத்தி செல்லுவார். உங்களுடைய வழிகளில் இருக்கிற சில தடைகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில தோல்விகளை பார்த்து நீங்க பயந்து கொண்டு இருக்க வேண்டாம். அவரே உங்களை அழைத்த தேவன். அவரே உங்களை அழைத்து செல்வார். நீங்கள் போகிறதான பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராக உண்மையுள்ள தேவன் உங்களை அழைத்து செல்வது உத்தமமாய் இருக்கும். அவ்வப்பொழுது உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் முன்பதாய் கடந்து செல்லும் மகனே மகளே, நீ பயப்படாதே. எங்கெங்க நீ கலங்குகிறாயோ அந்த இடத்திலெல்லாம் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதலை தந்து உன்னை மறுபடியும் தேற்றி ஆற்றி அரவணைத்து மறுபடியும் ஓடச் செய்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பே. எப்பொழுதும் என்னுடைய கரத்தினால் மூடி பாதுகாத்து வைத்துக் கொண்டே இருக்கிறேன். நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவனாகிய கர்த்தரப்பா, நீங்க கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்துவத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் என்னை ஆண்டவரே உம்முடைய கரத்தா மூடுவேன் என்று சொல்லி இருக்கிறப்பா, மூடுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். என்னை நீர் ஆசீர்வதித்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் வாழ்வில் நீர் செய்த எல்லில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். ஆவியானவர் இப்பொழுதும் உங்களை மறக்காதபடி உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து ஒரு வல்லமை அக்கினி மயமாய் சபைகளுக்கு மேலாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு மேலாக அந்த மகிமை இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த மகிமையை பெற்றுக் கொள்ளுங்க. இப்பொழுது தேவனுடைய மகிமையின் அக்கினி உங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறது. அபிஷேகத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அந்த மேக சம்பத்தின் வல்லமை இப்பொழுது உன் கூடார வாசலில் வந்து நிற்கும்படியாக
இயேசுவின் நாமத்தினாலே இந்த தெய்வீக பலமுள்ள அக்கினி வல்லமை என் பிள்ளைகளை நிரப்பட்டு அக்கினி வல்லமை இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே பேர் சொல்லி அழைத்த தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன், ஓ ஆண்டுடைய கண்களிலிருந்து உங்களுக்கு கிருபை கிடைத்தது என்று வாக்கு சத்தத்தை சொல்லி அழைத்த தேவன் இப்பொழுதும் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இறங்கி வருகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன், உங்கள் கவலைகளை மாட்டுகிற தேவன், உங்களுடைய வியாதிகளிலிருந்து உங்களை விடுதலை கொடுக்கிற தேவன் உங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இறங்கட்டும், இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை, அக்கினி வல்லமை, அபிஷேக வல்லமை இறங்கி வருவதாக பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் அக்கினி மகிமை இப்பொழுது வானத்தின் மன்னா, வானத்தின் அக்கினி, வானத்தின் வார்த்தை இப்பொழுது உங்களை நிரப்பும்படியாக உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறது. வல்லமை, வல்லமை, வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. பிசாசு தோட்டு போகிறார், பலவீனங்கள் ஓடி போகிறது. இப்பொழுது வியாதிகள் மறைந்து கொண்டு இருக்கிறது. உடைய கட்டுகளை எல்லாம் விட்டு கர்த்தர் அறுத்து போடுகிறார். உன் கழுத்தை சுட்டி கொண்டிருக்கிறார். எல்லா பொல்லாத கட்டுகள் இப்பொழுது உங்களை விட்டு மாறிக்கொண்டிருக்கிறது. சாப கட்டுகள் மாறுகிறது, பாவ கட்டுகள் மாறுகிறது. அந்தகார வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. என் பிள்ளைகளே, ஓ கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் ஆவியே இப்பொழுது உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது வெளியே போ, இப்பொழுது வெளியே போ என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். அக்கினி வல்லமை, அக்கினி வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. எல்லா தடைகளும் மாறட்டும். ஆவியானவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பதை கடந்து சொல்ல, நீ பயப்படாத. எந்த இடத்திற்கு போனாலும் நான் உன்னோடு கூட கடந்து வருவேன். எந்த தேசத்திற்கு போனாலும் நான் உன்னோடு கடந்து வருவேன். எந்த பட்டணத்திற்கு போனாலும் நான் உன்னோடு கடந்து வருவேன். உன்னை நான் கைவிடுவதில்லை. இன்று முதல் என்னுடைய கரத்தினால் உன்னை நான் மூடி பாதுகாத்துக் கொள்வேன். அந்த வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது. அந்த அக்கினி இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியா உன் பக்கத்திலே ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்யும்படியா உங்கள் நடுவில் இறங்கி வருகிறார். அற்புதங்களை செய்யும். கட்டுகள் எல்லாம் முடிந்து போகட்டும். வியாதிகள் எல்லாம் மாறட்டும். பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் வந்து கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. உங்க சமூகத்திற்கு நேரே வந்துட்டாங்க ஆண்டவரே. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருந்த இவர்களை நீங்க தான் காப்பாற்றி வைத்திருக்கிறேன். நீங்க தான் பேச்சில் அழைத்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகம் என் அன்பு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். உம்முடைய ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன். பெயர் சொல்லி அழைத்து என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும். இவர்களை பெருமைப்படுத்தும். பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகட்டும். எந்தெந்த காரியத்திலே இன்னும் தடைகள் காணப்படுகிறது, திருமண தடைகளை மாற்றும், குழந்தையின் பாக்கியத்தின் தடைகளை மாற்ற, வியாதியின் கட்டுகளை அறுத்து போடும் ஆண்டவரே. பண போராட்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க. பிரிந்து போய் கிடக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்று சேரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தோல்விகளுக்குள்ளாய் நடந்து வருகிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றியை கொடுங்க. வெளிச்சத்தில் நடத்துங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ஊழியர்களை ஆசீர்வதிங்க. தோற்று போய் விடாதபடிக்கு ஊழியர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. ஜெபாவியை ஊட்டுங்க. ஜெப வல்லமை நான் நிரப்புங்க. ஒவ்வொரு வீடும் ஜெபத்தின் அபிஷேகத்தால் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. நிரப்படியாய் செய்வதற்காக நன்றி. தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். கிருபை பாராட்டும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை தேற்றுவாராக. தேவ ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்களை சூழ்ந்திருப்பதாக. ஆமென், ஆமென்.